Good evening. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல with regard to APP exam, we are going to discuss Indian Penal Code IPCல ஒரு குறிப்பிட்ட டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் எக்ஸெப்ஷன். ஜெனரல் எக்ஸெப்ஷன்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 76ல ஆரம்பிச்சு 106 வரைக்கும் இருக்கிறது சாப்டர் 3 ஜெனரல் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அதுல முக்கியமான விஷயம் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு அஃபென்ஸ் டிஃபைன் பண்ண போது தட் அஃபென்ஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் எக்ஸெப்ஷன். அப்போ ஒரு குறிப்பிட்ட அஃபென்ஸுக்கு விலக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல அழிக்கல, ப்ரொவிசோ அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல குறிப்பிடப்படல, வாட் அமௌண்ட்ஸ் டு அபேட்மெண்ட் அப்படின்னு செக்ஷன் 107ல டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வாட் அமௌண்ட்ஸ் டு கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் செக்ஷன் 299ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல ப்ரொவிசோ கொடுக்கலனாலும் கூட இட் இஸ் ஆல்வேஸ் டு பி அண்டர்ஸ்டாண்ட் தட் a particular provision or particular definition of a section is including the general exception given under this chapter அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பயும் மறந்துடக்கூடாது. அது எந்த செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் டெஃபினிஷன் செக்ஷன்ல நம்ம இதை பத்தி பார்த்துருக்கலாம். டெஃபினிஷன் செக்ஷனுடைய ஸ்டார்டிங் உதாரணத்துக்கு செக்ஷன் 6 செக்ஷன் 6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசியில் டெஃபினிஷன்ஸ் இந்த கோட் டு பி அண்டர்ஸ்டாண்ட் சப்ஜெக்ட் டு எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ ஒரு டெஃபினிஷன் எந்த டெஃபினிஷன் வேணா இருக்கட்டும், அபேட்மெண்ட் செக்ஷன் 107 இருக்கட்டும், மர்டர் செக்ஷன் 300 இருக்கட்டும், இல்லை ரேப் செக்ஷன் 375 இருக்கட்டும், தெஃப்ட் செக்ஷன் 378 இருக்கட்டும், எந்த ஒரு டெஃபினேஷனாக இருந்தாலும் ஐபிசியில் இருந்தா இட் இஸ் சப்ஜெக்டிவ் டு த எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் செக்ஷன் 6 உடைய சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். அதில் காம்ப்ரமைஸ்க்கு இடமே கிடையாது. அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 96 to 106 பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா ஆஃப் த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அது கொஞ்சம் ரிலவென்ட்லி இம்பார்ட்டன்ட். அதனால அதுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆஃப் த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். ஸோ பிரைவேட் டிஃபென்ஸ் தற்காப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவிற்கு அந்த பிரைவேட் டிஃபென்ஸை ஒருத்தர் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான அஃபென்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தான் நம்ம இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் சாப்டர் 3ல ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ்ல வரும். அதுல செக்ஷன் 96ல இருந்து 106 வரைக்கும் இருக்கிறது தான் ஆஃப் த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். செக்ஷன் 96 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்ஸ் டன் இன் பிரைவேட் டிஃபென்ஸ். அதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க செக்ஷன் 96ல. திங்ஸ் டன் இன் பிரைவேட் டிஃபென்ஸ், நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் இன் தி எக்ஸசைஸ் ஆஃப் த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்டா என்ன சொல்லிடுறாங்க, நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் இன் தி எக்ஸசைஸ் ஆஃப் த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். அப்போ இதுக்கப்புறமா எதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்ங்கிறத சொல்ல போறாங்க. அந்த கேட்டகரிக்குள்ள ஒரு நபருடைய செயல்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் ஆஸ் பர் செக்ஷன் 96 ஆஃப் ஐபிசி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Then we will move on to section 97. Section 97 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த பிரைவேட் டிஃபென்ஸ் எந்த ஒரு உரிமைக்காக ஒருவர் அதில் ஈடுபடலாம், தற்காப்பை எந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதத்திற்கு எதிராக அவர் தன்னுடைய தற்காப்பை ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வித் ரிகார்ட் டு பர்சன் அண்ட் டு ப்ராப்பர்ட்டி, அதான் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவரது உடலுக்கோ அல்லது உடைமைக்கோ ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னா அவர் பிரைவேட் டிஃபென்ஸை ஒரு உரிமையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. செக்ஷன் 97 ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. எவ்ரி பர்சன் ஹேஸ் எ ரைட் சப்ஜெக்ட் டு த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டெய்ன்ட் இன் செக்ஷன் 99 டு டிஃபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு ரெண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி, செகண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹிஸ் ஓன் பாடி அண்ட் த பாடி ஆஃப் எனி அதர் பர்சன் அகைன்ஸ்ட் எனி அஃபென்ஸ் அஃபெக்டிங் த ஹியூமன் பாடி. அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அஃபென்ஸ் அஃபெக்டிங் த ஹியூமன் பாடி எங்க பார்த்துருக்கோம், தனியா பார்த்துருக்கோம். செக்ஷன் 299ல ஆரம்பிச்சு செக்ஷன் 377 வரைக்கும் அஃபென்சஸ் அஃபெக்டிங் த ஹியூமன் பாடி அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து அஃபென்சஸ் அஃபெக்டிங் ப்ராப்பர்ட்டின்னு வரும் அடுத்த சாப்டர் ஐபிசியில். செக்ஷன் 378 தெஃப்ட்ல ஆரம்பிச்சு கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அதெல்லாம் முடிகிற இடம் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் காஸ்ட் டு பி எ
harm against the body அப்படின்னு பாத்தீங்கன்னா his own body and the body of any other person against any offense affecting the human body அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ செக்ஷன் 299ல இருந்து செக்ஷன் 376 இருக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த நபருக்கோ பாதிக்கப்பட்ட நபருக்கோ அல்லது வேறு ஒரு நபர், அது இன்னொரு நபரா கூட இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறீங்க, அங்க ஒரு நபர் என்ன பண்றாரு, ஒரு குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து அங்க இருக்கவங்களை மிரட்டி ஒரு பணம் பறிச்சுக்கிட்டு இருக்காரு. சரியா? சோ திஸ் இஸ் would be coming under offenses against the body under IPC. நீங்க என்ன பண்றீங்க, துரிதமா செயல்பட்டு அந்த நபரை தள்ளி விட்டுடுறீங்க. எங்க இருந்து? அந்த ஷாப்பிங் மாலுடைய மாடியில இருந்து கீழே. அந்த அந்த குழந்தை இந்த பக்கம் வந்துடுறாங்க. அந்த நபர் மேலிருந்து கீழே விழுந்து இறந்து விடுகிறார். நீங்க செய்தது ஆப்வியஸா என்னது, மர்டர் தான். பிகாஸ் யூ நோ தட் யூ நோ த அவுட்கம், இன்டென்ஷனலி யூ ஹவ் டன். ஒருத்தன் 3வது மாடியில இருந்து கீழே விழுந்தா கண்டிப்பா அவன் பொழைக்க மாட்டான்னு தெரியும். ஆனா அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, as per this definition of section 97, a person has a right of private defense with regard to defend his own body and the body of any other person against any offense affecting the human body. Of any offense affecting the human bodyங்கிறது என்னது, செக்ஷன் 299ல இருந்து 376 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அஃபென்ஸுக்குமே இந்த டெஃபினேஷன் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. தென் செகண்ட்லி, the property whether movable or immovable of himself or of any other person against any act which is an offense falling under the definition of theft, robbery, mischief or criminal trespass, or which is an attempt to commit theft, robbery, mischief or criminal trespass. So first பார்த்த அந்த with regard to right to defend, with regard to body, அதுக்கும் with regard to propertyக்கும் என்னன்னு பாருங்களேன். ரைட் டு, அதாவது அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வாஸ்ட் சாப்டர் இல்லையா. செக்ஷன் 378ல ஆரம்பிச்சு 460 தாண்டி போகக்கூடிய ஒரு அஃபென்ஸ். ஆனா அதுல ஒரே ஒரு 4 அஃபென்ஸை மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்க, a person can defend with regard to against his property சொல்லியிருக்காங்க. என்ன 4? ராபரி, மிஸ்சீஃப், அதே மாதிரி கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், அதுக்கப்புறமா தெஃப்ட். இந்த 4 விஷயத்திற்காக மட்டும்தான் நீங்க ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் வித் என்ன பண்ண முடியும், எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுடைய ஆப்ஷன்ல கேட்கப்பட்டிருக்கு, ரைட் ஆஃப் டிஃபென்ஸ் with regard to property is extended to the offense of option A theft, option B mischief, option C cheating, option D criminal trespass அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். which of the which is not covered under that particular section அப்படின்னு சொன்னா cheating அப்படிங்கறத நீங்க எழுதலாம். சரியா? சரி, இது செக்ஷன் 97. தென் செக்ஷன் 98. அப்ப செக்ஷன் 97ல with regard to that person's body any offenses affecting the human body, அது அவருக்கோ அல்லது இன்னொரு நபருடைய உயிருக்கோ, அதாவது பாடி உடலுக்கோ பிரச்சனைனா ஓகே. வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி either it is movable or immovable, but it should be coming under theft, robbery, mischief or criminal trespass. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 98, ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த ஆக்ட் ஆஃப் அ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்கணும், எக்ஸெட்ரா போடல. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 98, ஒரு நபர் உங்களை தாக்க வரக்கூடிய நபர் ஏதோ ஒரு வகையில எக்ஸப்ஷனுக்கு கீழே வராரு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஜெனரல் எக்ஸப்ஷன்ல செக்ஷன் 82ல இருந்து 86 வரைக்கும் நம்ம ஒரு ரீகலெக்ஷன் பார்ப்போம். 82 என்ன பார்ப்போம்னா டோலி இன்காபெக்ஸ்னு பார்ப்போம். ஒரு 7 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை எது செய்தாலும் அது குற்றமாகாதுன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த செக்ஷன் 83ல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வயதுக்கு அதிகமான ஆனால் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தை. அப்போ அதோடைய இம்மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் காரணமா போதுமான ஒரு வளர்ச்சி பக்குவம் அடையவில்லை, எது சரி எது தப்புங்கிறதுக்காக. அப்ப அத்தகைய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, சின்ன பசங்க பார்த்திருப்பீங்க, கிணத்துல போய் குளிக்க போவாங்க. ஒரு 7-8 வயசு பயலுக இருப்பாங்க. அவங்களுக்கு அதோடைய கான்சிக்வன்ஸ் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணும் பொழுது அதில் ஒரு விபத்தினால் அதுல கூட போற ஒரு பையன் இறந்திருப்பான். அப்ப அது ஒரு அஃபென்ஸ்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் டன் டியூ டு இம்மெச்சூரிட்டி ஆஃப் தட் ஏஜ் பை a person who is above 7 years but less than 12 years. அது செக்ஷன் 83ல வரும். அதுக்கப்புறமா செக்ஷன் 84 என்ன வரும், இன்டாக்சிகேஷன் அகைன்ஸ்ட் த வில். ஒருவர் தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு போதை வஸ்துக்கு ஆளாக்கப்பட்டு அதன் விளைவாக ஒரு செயலை செய்தால் அதே மாதிரியான இதெல்லாம் வரும். அதே மாதிரி அன்சவுண்ட் மைண்ட், அது 84ல வரும். மெக்னாட்டன்ஸ் ரூல்ல பார்த்திருப்போம். அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் செய்யக்கூடிய செயல் அப்படின்லாம். சரி, இப்ப இந்த மாதிரியான நபர்கள் ஒரு செயலை செய்யறாங்க, அதனால் என்னுடைய உடலுக்கோ அல்லது என்னோட உடைமைக்கோ
ஒரு ஆபத்து வருது. அப்ப நான் அவங்களுக்கு எதிரா என்னோட ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ போன செக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா 97ல அதை எக்ஸசைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 98 என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் இம்மெட்டீரியல் ஹூ இஸ் காசிங் தட் பர்டிகுலர் ஹார்ம். அது ஒரு நார்மல் ப்ரூடென்ட் மேனா இருந்தா என்ன ரைட் இருக்கோ அதே ரைட்டு இந்த பர்சன் உங்களை அட்டாக் பண்ணக்கூடிய நபர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது போதையில் இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரியா இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அதே அளவு அந்த ரைட் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்றதுதான் செக்ஷன் 98. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த ஆக்ட் ஆஃப் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் எக்ஸெட்ரா. When an act which would otherwise be a certain offense is not that offense by reason of the youth, the want of maturity of understanding, the unsoundness of mind, or the intoxication of person doing that act, or by reason of any misconception on the part of that person, every person has the same right of private defense against that act which he would have if the act were that offense அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வாட் டிசைட்ஸ் யுவர் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி த அஃபென்ஸ் நாட் த அஃபெண்டர் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 98. உங்களுக்கு எதிராக என்ன அநீதி இழைக்கப்படுதுங்கிறது தான் உங்களுடைய அந்த உரிமையை பறைசாற்றுதே தவிர யார் அந்த அநீதியை உங்களுக்கு இழைக்கிறாங்கிறது அந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸை பறைசாற்றவில்லை. தட் இஸ் செக்ஷன் 98. தென் செக்ஷன் 99 acts against which there is no right of private defense அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 97 நம்ம பார்த்தோம். 97ல என்ன பார்த்தோம்? ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் செக்ஷன் 99 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் சம் கேசஸ் யூ டோன்ட் ஹாவ் தட் பர்டிகுலர் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆர் யூ cannot எக்ஸசைஸ் தட் ரைட். இட் இஸ் நாட் அலோட் அண்டர் லா. எந்த மாதிரியான கேசஸ்ல ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு பர்டிகுலர் வேலையை செய்யறாங்க, ஒரு நிறைய பேர் கூடியிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களை களைய சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, அவர்கள் களையவில்லை, அவர்களுக்கு எதிராக ஒரு டியர் கேஸ் இல்ல ஏதோ ஒண்ணு பயன்படுத்துறாங்க, சரியா? அப்ப அந்த மாதிரி ஒரு காவல்துறை நடவடிக்கைக்கு எதிராக அல்லது ஒரு ராணுவத்தின் நடவடிக்கைக்கு எதிராக நீங்க என்ன பண்ண முடியாது, அவர்கள் என்னை தாக்க விளைந்தார்கள், அதனால நாங்க ஐ ஹவ் எக்ஸசைஸ்ட் மை ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ செக்ஷன் 99 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் விச் தேர் இஸ் நோ ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். நார்மலா பிரைவேட் டிஃபென்ஸ் ஒரு பர்சனுடைய பாடி ஆர் ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கு. அது பாடி வித் ரிகார்ட் டு பர்சன்ஸ் பாடி எப்போ என்ஜாய் பண்ண முடியும்? when that offense is of anything which is against body. அதாவது செக்ஷன் 299ல இருந்து 376 வரக்கூடிய அஃபென்ஸா இருந்தா நீங்க ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் த பாடியை எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரைட் ஆஃப் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டி, ரெண்டு ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் தான் இருக்கு. ஒன் இஸ் அகைன்ஸ்ட் பாடி அண்ட் அனதர் ஒன் இஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை 4 கைண்ட் ஆஃப் அஃபென்ஸுக்கு எக்ஸசைஸ்டா பண்ணலாம். எதுக்கெல்லாம்? தெஃப்ட், ராபரி, மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அது பண்ண முடியாத ஒரு அஃபென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 99க்கு சில ஆக்டுக்கு அது பொருந்தாதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் விச் there is no right of private defense. செக்ஷன் 99 there is no right of private defense against an act which does not reasonably cause the apprehension of death or of grievous hurt if done or attempted to be done by a public servant acting in good faith under color of his office, though that act may not be strictly justifiable by law. ஸோ ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு விஷயத்த செய்யறாரு. நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்றாரு, கூட்டத்தை கலைப்பதற்கு உத்தரவு வந்திருக்கு. இங்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதனால பொதுமக்கள் கூடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் அங்க இருக்க மக்களை கைது செய்ய முற்படுகிறார். அப்போ அவர் அந்த நபருக்கு எதிராக நீங்க ஒரு என்னோட உடலையோ அல்லது என்னோட உடமையோ எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும், அதனால நான் ஒரு பிரைவேட் டிஃபென்ஸா அவருக்கு அகேன்ஸ்டா நான் எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. தென் paragraph 2 there is no private defense against an act which does not reasonably cause the apprehension of death or of grievous hurt if done or attempted to be done by the direction of a public servant acting in good faith under color of his office, though the direction may not be strictly justifiable by law அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக் சர்வெண்டே அந்த செயலை செஞ்சா. ரெண்டாவது பேராகிராஃப்ல இருக்கிறது என்னன்னா if some other person does that act under the direction of public servant, அப்போ அது பேராகிராஃப் 2ல சொல்றது. அப்போ அத்தகைய செயலுக்கும் என்ன பொருந்தாது? ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் பொருந்தாது. தென் தேர்ட் பேராகிராஃப் there is no right of private defense in cases in which there is time to have recourse to the protection of the public authorities.
ஒரு எனக்கு வந்து 100க்கு ஃபோன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எதிர்க்கவே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஏதோ ஒரு வகையில நான் என்ன பண்ண முடியும்? ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிய என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு ஹெல்ப்‌க்கு கூப்பிட முடியும். ஐ ஹேவ் த ரைட் டூ ரீகோர்ஸ் அப்படின்னு சொன்னால், அத்தகைய சூழ்நிலைகள்ல நான் என்ன பண்ண முடியாது? ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ எக்ஸர்சைஸ் பண்ண முடியாது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். தென் அதே பாராகிராஃப்ல செக்ஷன் 99ல எக்ஸ்டெண்ட் டு விச் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் மே பி எக்ஸர்சைஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பார்ப்போம். த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் இன் நோ கேஸ் எக்ஸ்டெண்ட்ஸ் டு த இன்ஃப்ளிக்டிங் ஆஃப் மோர் ஹார்ம் தென் இட் இஸ் நெசசரி டு இன்ஃப்ளிக்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிஃபென்ஸ். ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிஃபென்ஸ். அப்போ என்ன ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு? ஒருத்தர் தாக்க வருகிறார். நான் விலகி விடுறேன். இல்ல நான் ஒருத்தர் என்ன ஏதோ ஒண்ணு பண்றாரு. நான் அவர தள்ளி விடணும்னு நினைக்கிறேன். தள்ளி விடணும்னு நினைக்கிறவன் அதோட பண்ணா அது முடிஞ்சு போயிடுச்சு. நான் தள்ளி விடுறேங்கிற பேர்ல அவர தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு செவுத்துல நங்கு நங்கு நங்குன்னு அவர் தலைய முட்டி மோத வச்சு, அதனால அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு வைங்களேன். வெதர் இட் கேன் பி செட் ஆஸ் அ பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ. இட் கேன் பி செட் ஆஸ் வெஞ்சன்ஸ். வெஞ்சன்ஸ்க்கும் பிரைவேட் டிஃபென்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. பழிக்கு பழி வாங்கும் செயல ஒரு பிரைவேட் டிஃபென்ஸா எடுத்துக்க முடியாது. அப்போ எந்த அளவிற்கு ஹார்ம் நெசசிட்டியோ அந்த அளவுக்கு யூ கேன் இன்ஃப்ளிக்ட் ஹார்ம் ஆன் தட் பர்சன். தட் இஸ் வாட் திஸ் இஸ். தென் எக்ஸ்பிளனேஷன் 1 அண்ட் எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல சொன்னோம் இல்லையா? ஒரு பப்ளிக் சர்வெண்ட்ட தடுக்கக்கூடாது. அவருக்கு அகைன்ஸ்டா இந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ பயன்படுத்தக்கூடாது. அதே மாரி பப்ளிக் சர்வென்ட்டுடைய டைரக்ஷன்ல அவருடைய உத்தரவின் அடிப்படையில ஒரு ஒரு வேற ஒரு நபர், ஒரு தனி நபர் செய்றார் அப்படின்னா, அவருக்கும் இது வந்து அப்ளை ஆகாதுன்னு சொன்னோம். அது 2மே என்னன்னா, நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். தட் ஹி இஸ் அ பப்ளிக் சர்வன்ட். வி ஷுட் நோ தட் பெர்சன் இஸ் அ பாராமிலிட்டரி ஸ்டாஃப் ஆர் எ மிலிட்டரி ஸ்டாஃப் ஆர் அ போலீஸ் ஸ்டாஃப். அதே மாரி வி ஷுட் நோ சம் பெர்சன் இஸ் ஆக்டிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் தட் பப்ளிக் அஃபிஷியல். ஒரு கலெக்டர் உத்தரவு அத வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக அங்க ஒரு விஏஓ வந்திருக்கலாம். இல்ல விஏஓ சார்பாக வேற யாராவது வந்திருக்கலாம். ஆர்டிஓ சார்பாக ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங்னு சொல்லி ஒரு தனிநபர் வந்திருக்கலாம். ஒரு 2 பிரிவினர்களின் தலைவர்கள் வந்திருக்கலாம். அவர்கள்லாம் பப்ளிக் அத்தாரிட்டீஸ் கிடையாது. பட் தே ஆர் ஆக்டிங் அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டீஸ். அது தெரிஞ்சிருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? பிரைவேட் டிஃபென்ஸ எக்ஸர்சைஸ் பண்ண முடியாது. அப்ப போனோஃபைடா ஒரு அப்ரிஹென்ஷன்ல எனக்கு வந்து எனக்கு மரணம் ஏற்படலாம், இல்ல கொடுங்காயம் ஏற்படலாம் அப்படிங்கிற போது பண்ணலாம். புரோவைடட் வி ஆர் நாட் அவேர் தட் தே ஆர் பப்ளிக் சர்வன்ட் ஆர் தே ஆர் நாட் ஆக்டிங் அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட். இது செக்ஷன் 99. தென் செக்ஷன் 100 முக்கியமான ஒரு செக்ஷன் 96 to 106ல 2 முக்கியமான செக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 100ம் செக்ஷன் 103யும். அந்த 100 என்ன 103 என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 100. When the right of private defense of the body extends to causing death. When the right of private defense of the body extends to causing death. Section 100. நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பிரைவேட் டிஃபென்ஸ்ங்கிறது உடலுக்கும் உடைமைக்கும் உண்டுங்கிறத பார்த்திருக்கோம். வித் ரிகார்ட் டு protecting my body, how in what cases I can extend that private defense so as to cause death of that particular offender. எவர் ஒருவரால் எனது உடலுக்கு எனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகிறதோ அவரை மரணத்திற்கு ஆளாக்கும் அளவிற்கு நான் எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அல்லது எத்தகைய குற்றங்கள்ல அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆஸ் ஆஃப் காசிங் டெத் டு த அஃபெண்டர் அப்படின்னு பார்க்க போறோம். அதான் செக்ஷன் 100. செக்ஷன் 100. when the right of private defense of the body extends to causing death, the right of private defense of the body extends under the restrictions mentioned in the last preceding section to the voluntarily causing of the death or of any other harm to the assailant if the offense which occasions the exercise of the right be of any of the descriptions hereinafter enumerated, namely அப்படின்னு சொல்றாங்க. So this section 100 is subjected to restriction under section 99 and in what cases this section 100 is applicable அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 sections. நம்ம இத அந்த 7th லாஸ்ட் கிளாஸ்ல தான் நான் உங்களுக்கு சொன்னேன். கிரிமினல் லா 2013 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 7th அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் அட்டாக் ஆர் அட்டெம்ப்டிங் டு த்ரோ ஆர் அட்மினிஸ்டர் ஆசிட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஐ நீட் நாட் வெயிட் டு சச் திங் ஹேப்பன்ஸ். அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஒருவன் என்னை ஒரு ஆசிடால தாக்க வரான்னு சொன்னா ஈவன் ஐ கேன் எக்ஸசைஸ் மை ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் சோ ஆஸ் டு காஸ் டெத் டு தட் பர்சன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் இதுல சொன்னேன். மற்ற 6 என்னங்கிறத இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் such an assault as may reasonably cause the apprehension that death will otherwise be the consequence of such assault. ஒருவன் என்னை மரணம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான முறையில் தாக்குகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பதிலுக்கு நானும் என்ன பண்ண முடியாது? அவன் பலத்திற்கு இறங்கி தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். So when death is certain to me, I can exercise the right of private defense so as to cause death to the
ஆப்போசிட் பர்சன். அதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட்லி such an assault may reasonably cause the apprehension that grievous hurt will otherwise be the consequences of such assault. So first வந்து when death would be the consequence of such assault, then I can exercise the right of private defense as to cause death. ரெண்டாவது வந்து grievous hurt, கொடுங்காயம் ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஒரு கூர்மையான ஆயுதத்தால் என்னுடைய ஒரு ஒரு வைட்டல் ஆர்கன்ல தாக்குறாங்க அப்படின்னு சொன்னா டெஃபினெட்லி இட் வுட் ரிசல்ட் இன் கிரீவியஸ் ஹர்ட். செக்ஷன் 329ல வரக்கூடிய கிரீவியஸ் ஹர்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னுடைய ஃபேஸை டிஸ்பிகர் பண்ற மாதிரி ஒரு தாக்குதல், ஒருத்த கல்லை எடுத்துட்டு வந்து என் முகத்தை சிதைப்பதற்கு முயற்சி செய்கிறான் அல்லது சிதைப்பதற்கு கல்லை தூக்கி போடுறான், நான் நகர்ந்துட்டேன், ஆனால் அவன் வெறி கொண்டவனாக மறுபடியும் அதோட ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வர போறான். அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஐ கேன் டூ எனி ஆக்ட் விச் ரிசல்ட் இன் காசிங் டெத் ஆஃப் தட் பர்சன். செகண்ட் கேட்டகரி. தென் தேர்ட்லி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, thirdly an assault with the intention of committing rape. Assault with the intention of இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னது? இட் இஸ் நாட் நெசசரி சச் ஆக்ட் ஷுட் டேக் பிளேஸ். அது நம்ம இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுமே என்ன பார்த்தோம்? இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் செக்ஷன் 100ல when the right of private defense of the body extends to causing death அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். private defense of body extend to causing death. அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டுமே என்ன பாத்தீங்கன்னா அப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. அதாவது எனக்கு ஒரு தாக்கம், எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது, இவனுடைய அந்த செயல் எனக்கு மரணத்தை உண்டாக்கும் அல்லது கொடுங்காயம் ஏற்படும், அத்தகைய அந்த உணர்வு உண்டாகக்கூடிய செயலை அவன் செய்கிறான். ஒரு கூர்மையான ஆயுதத்தால் என்னை தாக்குகிறான் அல்லது ஒரு கல்லால் என் முகத்தை சிதைக்க பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா அது நம்ம பார்த்தோம். அடுத்து தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா an assault with the intention of committing rape. அப்போ ஒருவரை மானபங்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ஒருவர் செயல்படும் பொழுது அப்போ அந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் டு காஸ் டெத் கேன் happen. Then fourthly an assault with the intention of gratifying unnatural lust. செக்ஷன் 377 ஐபிசில unnatural offenses அப்படின்னு இருக்கு. இயற்கைக்கு புறம்பாக அந்த பாலுணர்வு கொள்வதற்கு ஒரு நபரை கட்டாயப்படுத்துறோம் ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு சொன்னா அதுதான் ஹோமோசெக்சுவாலிட்டி அகைன்ஸ்ட் த வில் ஆஃப் தட் பர்சன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரியான இது. ஸோ இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரேப்னு சொல்லலாம். அது வந்து ஃபோர்த் கேட்டகரி. தென் ஃபிஃப்த்லி an assault with the intention of kidnapping or abducting. ஒருவரை கடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவரை மிரட்டி கடத்தக்கூடிய செயல். அதுக்கு வந்து பிரதிபலன் எதிர்பார்த்து ஒரு ரேன்சம்காக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய தவறான இதை முடிவை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இருக்கலாம். அதெல்லாம் இம்மெட்டீரியல். whether the offense of kidnapping or abducting has appeared to happen or happened அப்படிங்கிறது தான் இங்க தேவை. சரியா? அடுத்து சிக்ஸ்த்லி என்ன கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா an assault with the intention of wrongfully confining a person. எனது வேண்டுமென்றே தவறுதலாக ஒரு நபரை அடைத்து வைக்கக்கூடிய செயல். அந்த அடைத்து வைக்கக்கூடிய செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா under circumstances which may reasonably cause him to apprehend that he will be unable to have recourse to the public authorities of his release. அப்ப என்ன ஏதோ ஒரு காட்டுக்குள் ஒரு தனியான ஒரு அறையில் அடைத்து வைக்கிறான், என்னால் வெளியுலகத்தை கண்டிப்பா வெளியில இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியை கான்டாக்ட் பண்ணணுங்கிற ஒரு வாய்ப்பே இல்லை. அப்ப நான் என்ன பண்ண முடியும் தப்பிப்பதற்கு? ஒருவன் தான் எனக்கு இது பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு இது பண்ணாதான் நான் அடுத்து வெளியில போக முடியுங்கிற சூழ்நிலை வந்தால் அத்தகைய சூழ்நிலையில் எஸ் யூ கேன் எக்ஸசைஸ் த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஹேஸ் டு காஸ் டெத் ஆஃப் தட் அஃபெண்டர். தென் செவன்த்லி அதான் நம்ம 2013 அமெண்ட்மெண்ட் சொன்னேன். என்னது? ஆசிட் அட்டாக்கோ அல்லது அதற்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு செயல்ல ஒரு நபர் ஈடுபட்டால் அந்த நபருக்கு எதிராக பிரைவேட் டிஃபென்ஸ் ஹேஸ் டு காஸ் டெத்தை என்ன பண்ணலாம்? எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்ப 7 கேட்டகரி செக்ஷன் 100 கீழே எப்பெல்லாம் ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ் ஹேஸ் டு பாடி யூ கேன் எக்ஸசைஸ் காசிங் டெத் ஆஃப் தட் அதர் பர்சன் ஹூ இஸ் காசிங் தட் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் 7 சர்க்கம்ஸ்டன்சஸ் when that consequence is death. என்ன விளைவு ஏற்படும்னா எனக்கு மரணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை ஒருவர் உண்டாக்குகிறார். ஒண்ணு. ரெண்டாவது கிரீவியஸ் ஹர்ட். மூணாவது ரேப். நாலாவது அன்நேச்சுரல் லஸ்ட், கிராட்டிஃபைங் அன்நேச்சுரல் லஸ்ட். அஞ்சாவது கிட்னாப்பிங் அப்டக்ஷன். ஆறாவது கன்ஃபைன்மெண்ட் without recourse to public authorities. ஏழாவது an act of throwing or administering acid or an attempt to throw or administer acid which may reasonably cause the apprehension that grievous hurt will otherwise be the consequence of such act அப்படிங்கிற ஆஸ்பெக்ட். சரியா? ஸோ அப்போ அந்த பிரைவேட் டிஃபென்ஸ் வந்து ரெண்டு கேட்டகரியில மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஒன் இஸ் வித் ரிகார்ட் டு யுவர் பாடி அண்ட் அனதர் இஸ் வித் ரிகார்ட் டு
ப்ராப்பர்ட்டி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். தென் செக்ஷன் 101 when such right extends to causing any harm other than death. அப்ப செக்ஷன் 100ல வராத கேசஸ்லாம் என்ன மாதிரியான இது அப்படிங்கறத பார்க்க போறோம். if the offense be not of any of the descriptions enumerated in the list in the last preceding section, the right of private defense of the body does not extend to the voluntary causing of death to the assailant, but does extend under the restrictions mentioned in section 99 to the voluntarily causing to the assailant of any harm other than death. So அப்போ செக்ஷன் 100க்கு உள்ள வராத ஒரு குற்றம் எனக்கு எதிராக இழைக்கப்படுகிறது. Say for example, some person is involving in theft of my mobile. நான் ரோட்ல போய்கிட்டு இருக்கேன், என்ன பண்றான், நான் போன் பேசிட்டு போயிட்டு இருக்கேன், ஒருவன் என் போனை எடுத்துடுறான். அப்ப அவனுக்கு எதிராக நான் என்ன பண்ணலாம், வேறு வகையான காயத்தை உண்டாக்கலாம், மரணம் மட்டும்தான் உண்டாக்க முடியாது. செக்ஷன் 100க்கும் செக்ஷன் 101க்கும் அதான் வித்தியாசம். அந்த 7 கேட்டகரியில வரல அப்படின்னு சொன்னா அந்த செயல் அப்படின்னா வித் ரிகார்ட் டு மை இது. ஸோ அப்போ என்னுடைய இது வந்து வித் ரிகார்ட் டு பாடி இல்லையா, அப்ப என் போனன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம், என்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை ஸ்நாச் பண்ண போறான், இதனால் எனக்கு காயம் ஏற்படுகிறது. இல்லைன்னா இந்த செயினை ஸ்நாச் பண்ணுங்கிற நோக்கத்திற்காக அவன் என்ன பண்றான், என் கழுத்தை ஸ்ட்ராங்குலேட் பண்றான், இல்ல ஏதோ ஒரு வகையில என் கையை முறுக்குறான், ஏதோ ஒன்று பண்றான். அப்ப நான் அதற்கு என்ன பதில் வினை என்னால் ஆற்ற முடியுமோ ஆற்றலாம், ஆனால் மரணம் உண்டாக்கக்கூடிய விஷயத்திற்கு அது அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் செக்ஷன் 101 when such right extends to causing any harm other than death. Then section 102 commencement and continuance of the right of private defense of the body. எப்போ அந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி கமென்ஸ் ஆகுது, எது வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது, when it stops அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுல. ஒரு நபர் மேல சொல்ல அந்த விஷயங்களே செய்யல, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரிசல்டட் இன் டெத் ஆஃப் த அஃபெண்டர், பட் தட் அந்த 7 கான்சிக்வன்சஸ்ல ஒரு கான்சிக்வன்ஸா வருது, ஆனா அது எப்போ வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சம்பவம் நடந்து 1 மாதத்திற்கு பிறகு நான் வந்து அந்த ரைட் எக்ஸசைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுதான் இப்போ செக்ஷன் 102ல பார்க்க போறோம். செக்ஷன் 102 commencement and continuance of the right of private defense of the body. The right of private defense of the body commences as soon as reasonable apprehension of danger to the body arises from an attempt or threat to commit the offense, though the offense may not have been committed, and it continues as long as such apprehension of the danger to the body continues அப்படின்னு சொல்றாங்க. ஒருவன் அந்த எப்போ ஒரு தாக்கத்தை ஒரு பயத்தை உண்டாக்குறானோ அந்த பயம் ஆரம்பிக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த பயம் முடியும் தருவாய் வரைக்கும் எனக்கு என்ன இருக்கு, அந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஓவர் த பாடி கண்டினியூஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேக்ட்ஸ். சரியா. தென் செக்ஷன் 103 when the right of private defense of property extends to causing death. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த செக்ஷன் 96 to 106ல செக்ஷன் 100 and 103 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். 103 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, while you are exercising the right of private defense of property, to what extent and in what cases you can cause death to that offender அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 103 when the right of private defense of property extends to causing death. சரியா. 100 is with regard to right of private defense of the body, 103 is with regard to right of private defense of the against property. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. The right of private defense of the property extends under the restrictions mentioned in section 99 to the voluntary causing of death or of any other harm to the wrongdoer, if the offense, the committing of which or the attempting to commit which occasions the exercise of the right be an offense of any of the descriptions hereinafter enumerated. ரெண்டு விஷயங்களையுமே என்ன சொல்லியிருக்காங்க, not necessarily only an offense to be committed, but even the attempt to commit such offense would be coming under this right of private defense. செக்ஷன் 100லயும் சரி 103லயும் சரி. சரி, இப்போ அந்த லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 4 வகையான குற்ற செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி ராபரி, செகண்ட்லி ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட், thirdly mischief by fire committed on any building, tent or vessel, which building, tent or vessel is used as a human dwelling or as a place of the custody of property. So first என்னது, ராபரி. ராபரி அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. in every robbery there is theft or extortion அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சுறுத்தி திருட்டுவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு அந்த திருட்டில் ஈடுபடக்கூடிய திட்டமிட்ட திருட்டு அப்படின்னு சொல்லலாம்.
திட்டமிட்டு அச்சுறுத்தி ஏற்படுத்தக்கூடிய அந்த திருட்டு. அப்ப அந்த மாதிரி ஒரு ராபரிக்கு அஃபண்டருக்கு எதிரா நான் என்ன பண்ணலாம்? ஐ கேன் எக்ஸர்சைஸ் த ரைட் ஆஃப் காசிங் டெத். அதே மாதிரி செகண்ட்லி ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் இரவு நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து, ஹவுஸ் பிரேக்கிங்கிறது நம்ம பார்த்திருப்போம். அதாவது என்னது, வீட்டின் பாதை வழியாக உள்ளே வருவது, அல்லது தவறான ஒரு இது மூலியமா விண்டோவை பிரேக் ஓபன் பண்ணி உள்ள வர்றது, பைப் வழியா ஏறி வர்றது, அதர்வைஸ் நாட் யூஸ்ட் அஸ் அ பேசேஜ். இந்த மாதிரியான டெஃபினிஷன்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் அப்படிங்கிற இதுல வந்தாலும், மூணாவது மிஸ்சீஃப் பை செட்டிங் ஃபயர் டு யுவர் ஹவுஸ் ஆர் யுவர் dwelling place. It may be tent, vessel or any building which has been used as a dwelling place or used as the custody for keeping property. அப்போ ஏதோ ஒரு பொருளை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது ஒருவர் உடைய இருப்பிடமாக இருக்கலாம். வெசல் அப்படின்னு சொன்னா கப்பல் அப்படிங்கறத குறிக்கும். டென்ட் அப்படின்னு சொன்னா கூடாரம் அப்படிங்கறத குறிக்கும். சரியா? Fourthly, theft, mischief or house trespass under such circumstances as may reasonably cause apprehension that death or grievous hurt will be the consequence if such right of private defense is not exercised அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ with regard to theft, mischief or criminal trespass, அதாவது house trespass, sorry, with regard to theft, mischief or house trespass, when death can be caused அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ரைட் எக்ஸசைஸ் பண்ணலன்னா there is consequential of death or grievous hurt for you. உங்களுக்கு அந்த நபர்களால் மரணமோ அல்லது கொடுங்காயமோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்று கருதும் பட்சத்தில், even in the case of theft or mischief or with regard to house trespass, என்ன பண்ணலாம்? You can exercise the right of private defense. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ராபரி. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஹவுஸ் பிரேக்கிங் அட் நைட், அதுதான் பார்த்தோம் ரெண்டாவது. மூணாவது என்ன பார்த்தோம்? மிஸ்சீஃப் பை செட்டிங் ஃபயர் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நாலாவதுல நார்மல் தெஃப்ட், நார்மல் மிஸ்சீஃப், நார்மல் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், இந்த மூன்று செயல்களுக்கும் கூட என்ன பண்ணலாம்? அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணலாம். இது வந்து செக்ஷன் 103 ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 100ல 7 கைண்ட் ஆஃப் அஃபென்சஸ் வந்துச்சு. செக்ஷன் 103ல 4 கைண்ட் ஆஃப் அஃபென்சஸ் வந்திருக்கு. தென் செக்ஷன் 104, when such right extends to causing any harm other than death. ஸோ 100க்கு அடுத்து வர மாதிரி 101ல என்ன பார்த்தோம்? மற்ற அஃபென்ஸா இருந்தா வேற எந்த ஹார்ம்னாலும் காஸ் பண்ணலாம் அதர் தென் டெத்னு பார்த்தோம். அதே மாதிரி 103ல வராத அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எங்க ஆரம்பிக்குது? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட்ல ஆரம்பிக்கும். அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் பாடி முடிஞ்சதும் செக்ஷன் 299 to 376 377 முடிஞ்சதும் 378ல இருந்து 463 வரைக்கும் எங்க போகுது? அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போகுது. ஸோ அப்போ அதுல மற்ற அஃபென்சஸ் இத்தனை கிட்டத்தட்ட 190 சில செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல ஏதோ ஒரு அஃபென்ஸ் வந்துருச்சு இந்த 4 கேட்டகரியை தவிர. அப்ப அதற்கு என்ன பண்ணலாம்னா, மரணத்தை தவிர மற்ற காயம் ஏற்படுத்தக்கூடிய அளவுல நீங்க அந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸை எக்ஸசைஸ் பண்ணலாம். இது செக்ஷன் 104. When such rights extend to causing any harm other than death, if the offense the committing of which or the attempting to commit which occasions the exercise of the right of private defense be theft, mischief or criminal trespass not of any of the descriptions enumerated in the last preceding section, that right does not extend to the voluntary causing of death but does extend, subject to the restrictions mentioned in section 99, to the voluntarily causing to the wrongdoer of any harm other than death அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சோ இது செக்ஷன் 103க்கு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, in what cases that right of private defense of property is exercisable அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்ப செக்ஷன்ல பார்த்தோம். அதுல என்ன பார்த்துருந்தோம்னா, இந்த theft, mischief, criminal trespass அப்படிங்கிற அந்த இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த சூழ்நிலைகளுக்காக என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம செக்ஷன் 97 பார்க்கும்போது செக்ஷன் 97ல என்ன பார்த்தோம்? ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம். அதுல in what kind of offenses with regard to right to offenses against body, அந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருக்கக்கூடிய எந்த அஃபென்ஸா இருந்தாலும் அந்த ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனா வித் ரிகார்ட் டு ரைட் டு டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 97ல அந்த 4 அஃபென்ஸை மட்டும் தான் பார்த்தோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெஃப்ட், ராபரி, மிஸ்சீஃப் ஆர் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். அப்போ அந்த விஷயங்களுக்குள்ள மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த ரைட் டு டிஃபென்ஸ், பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் காசிங் ஹார்மை எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்துல கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் இட் அப்ளைஸ் டில் த எண்ட். சரியா? செக்ஷன் 104.
Then section 105, commencement and continuance of the right of private defense of property. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வித் ரிகார்ட் டு பாடி அந்த அப்ரியன்ஷன் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுதோ அது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே தான் இங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். The right of private defense of the property commences when a reasonable apprehension of danger to the property commences அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அந்த 4 வகையான விஷயங்கள் theft, mischief, criminal trespass, ராபரி, ஹவுஸ் பிரேக்கிங், இந்த 4 விஷயங்களுக்கும் எப்போ அது கமென்ஸ் ஆகும், எப்போ அது கண்டினியூ ஆகும். அதாவது கண்டினியூ ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அது இன்னும் நிலையா இருக்கு, முடியல அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் ஒன்ஸ் தட் அப்ரியன்ஷன் எண்ட்ஸ், யுவர் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆல்சோ எண்ட்ஸ். யூ cannot exercise the right of private defense. அப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு அந்த 5 பேராகிராஃப் இதுக்கு அடுத்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் வித் ரிகார்ட் டு theft, even it continues or commences with regard to theft, அதே மாதிரி with regard to mischief, with regard to house trespass, with regard to robbery, இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல 105ல செகண்ட் பேராகிராஃப், the right of private defense of property against theft continues till the offender has effected its retreat with the property or either the assistance of the public authorities abstained or the property has been recovered அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தனது பொருளை மீட்கும் வரைக்கோ அல்லது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியோட உதவியை நாடும் வரைக்கோ அல்லது அவர் தன்னுடைய பொருட்களை மீட்கக்கூடிய வரைக்கும். சரியா? இது வித் ரிகார்ட் டு தெஃப்ட். வித் ரிகார்ட் டு ராபரி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கண்டினியூஸ் ஆஸ் லாங் அஸ் த அஃபண்டர் காசஸ் ஆர் அட்டம்ப்ட்ஸ் டு காஸ் எனி பர்சன் death or hurt or wrongful restraint or as long as the fear of instant death or of instant hurt or of instant personal restraint continues. அப்போ ராபரி என்பது அந்த நபர் தப்பித்து செல்லும் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த மற்ற நபர்களை அந்த வீட்டின் உரிமையாளரையோ அல்லது அந்த சொத்தின் உரிமையாளரையோ என்ன பண்ணிருப்பாரு, ஒரு பயத்தில் வைத்திருப்பார். அப்போ அந்த பயம் மரணத்தை உண்டாக்கக்கூடிய பயமாகவோ அல்லது காயத்தை உண்டாக்க பயமாகவோ அல்ல அவரது அடைத்து வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த சூழ்நிலை நிலவும் வரை அவருக்கு அந்த ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் the right of private defense of property against criminal trespass or mischief continues as long as the offender continues in the commission of criminal trespass or mischief. அப்ப தொடர்ந்து ஒரு அத்துமீறி ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சு அவன் தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கான், ஒவ்வொரு ரூமா போய் தேடிட்டு இருக்கான், எங்க என்ன பொருள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த சூழ்நிலைகள்ல நீங்க பண்ணலாம். பிகாஸ் the offense continues, commission of that offense, criminal trespass is continuing as well as that mischief is continuing அப்படின்னு சொல்றதுதான் அது. Then the last paragraph, the right of private defense of the property against house breaking by night continues as long as the house trespass which has begun by such house breaking continues அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹவுஸ் பிரேக்கிங்கிற அஃபென்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த ரைட்டும் உங்களுக்கு என்ன இருக்கு, கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் தட் அஃபென்ஸ் டிஸ்கண்டினியூ ஆயிருது, அவன் என்ன பண்ணிடுறான், வெளியேறி போய் விடுகிறான். அப்ப நான் அவன் பின்னாடி போயிட்டு நான் ஏதோ ஒரு தாக்குதல் நடத்திட்டேன், அவனை ஏதோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், whether you can make a defense, no, because that house breaking should continue, that house trespass should continue அப்படின்னு சொல்றாங்க. Then section 106, last section, right of private defense against deadly assault when there is risk of harm to innocent person. அதாவது செக்ஷன் 106 என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கூட்டமாக என்னை தாக்குகிறார்கள், அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன தாக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த கூட்டத்தில் தாக்காத நபர் இருக்கலாம், ஒரு சிறுவர் கூட இருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்டமாக வந்து தொந்தரவு பண்ணுவது, ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு இன்னசென்ட் பர்சனுக்கு என்னுடைய அந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸை எக்ஸசைஸ் பண்றதுனால ஒரு பாதிப்பு உண்டானால் அதற்கு நான் பொறுப்பாவேனா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் my intention is only with regard to other persons, but at that time I cannot choose who is the wrong doer or who is going to do what kind of wrong to me அப்படிங்கறத I cannot choose இல்லையா. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, in that particular group if some innocent person along with the offender is involved அப்படின்னா அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட you have that right of private defense அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 106, right of private defense against deadly assault when there is a risk of harm to innocent person if in the exercise of the right of private defense against an assault which reasonably cause the apprehension of death the defender be so situated that he cannot effectually exercise that right without risk of harm to an innocent person, his right of private defense extends to the running of that risk அப்படின்னு சொல்லப்பட்டு.
அப்ப எனக்கு எப்போ இந்த செக்ஷன் அப்ளை ஆகும்? when I am in the apprehension of reasonable apprehension of death அப்படின்னு சொல்லும் பொழுது I am extend to running of the risk. அந்த இன்னசென்ட் பர்சனுக்கு காயம் ஏற்படுத்தக்கூடிய வகையில என்னோட ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸை எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். செக்ஷன் 96ல என்ன ஆரம்பிச்சோம்? நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் இன் அன் ஆக்ட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்னு செக்ஷன் 96ல பார்த்தோம். அதுக்கு அடுத்து செக்ஷன் 97ல ரெண்டு வகையான விஷயத்துக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒன் இஸ் வித் ரிகார்ட் டு யுவர் பாடி அண்ட் another is with regard to your property. With regard to your body, any offenses affecting the human body அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் தனி சாப்டர் நம்ம பார்த்தோம். செக்ஷன் 299ல இருந்து 377 வரைக்கும். அதுல எந்த அஃபென்ஸ் உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டாலும் அப்ப நீங்க அந்த அஃபெண்டருக்கு எதிராக நீங்க அந்த ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணலாம், ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி செக்ஷன் 97ல. செக்ஷன் 97 செகண்ட்லி என்ன சொல்லியிருக்காங்க? வித் ரிகார்ட் டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஒன்லி ஃபார் சர்டன் அஃபென்சஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெஃப்ட், ராபரி, மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், அதான் அந்த ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட், இந்த மாதிரியான அஃபென்சஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கறத செக்ஷன் 97ல பார்த்தோம். அடுத்து 98, 99 அது ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 98 and 99 is with regard to 98 வந்து ரொம்ப ஒரு முக்கியமான செக்ஷன். என்ன அப்படின்னா உங்களுக்கு காயம் ஏற்படுத்தக்கூடிய நபர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் இல்லைன்னா இஸ் a person exempted under section 82 to 86. சிம்பிளா சொல்றதா that is he is either less than 7 years of age or he is between 7 years of 12 years of age but he is of immature mind. அதனால அவருக்கு செய்யற செயல் சரியில்லை. அதே மாதிரி அதுக்கு அடுத்த செக்ஷன் என்னது? 84 என்னது? ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர். 85 என்னது? ஒரு நபர் இன்டாக்சிகேட்டட் அகைன்ஸ்ட் ஹிஸ் வில். 86 என்னது? அதோடைய கண்டினியூஷன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பர்சன்ஸுக்கு எதிராக ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 98. அதுக்கடுத்து 99ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில கேசஸ்ல பிரைவேட் டிஃபென்ஸ் அப்ளை ஆகாது. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தன் டியூட்டியை செய்யும் பொழுது அவருக்கு எதிராக நீங்க பிரைவேட் டிஃபென்ஸை என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியோட டைரக்ஷன்ல ஒரு சிலர் ஒரு செயலை ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு எதிராகவும் நீங்க அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இது செக்ஷன் 99ல பார்த்தோம். அப்புறம் செக்ஷன் 100ல எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல டெத்தை காஸ் பண்ணலாம் ரைட் வித் ரிகார்ட் டு ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் பாடி செக்ஷன் 100ல. செக்ஷன் 103ல ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டில எந்த அளவிற்கு யூ கேன் எக்ஸசைஸ் த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் சோ ஆஸ் டு காஸ் டெத் அப்படின்னு பார்த்தோம். செக்ஷன் 100ல 7 கேட்டகரி பார்த்தோம். செக்ஷன் 103ல 4 கேட்டகரி பார்த்தோம். தென் செக்ஷன் 101, 102 பார்த்தோம். 101 and 102 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா other than death with regard to right of private defense of body, what if any other harm other than death அப்படின்னு பார்த்தா you can cause similarly any other harm other than death. அதாவது 7 கேட்டகரியில வராத விஷயமாக இருந்தால் நீங்கள் மரணத்தை தவிர மற்ற விஷயங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து அந்த 102, 104 and 105 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமன்ஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூவேஷன் அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ 102 வந்து அது எப்போ கமெண்ட்ஸ் ஆயிருக்கு தட் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஸ் அகைன்ஸ்ட் பாடி அது ஏதோ எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு when that apprehension starts and apprehension ends அப்படின்னு சொல்றது செக்ஷன் 102. அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 105. அது வித் ரிகார்ட் டு தட் ப்ரொடெக்ஷன் வித் ரிகார்ட் டு ரைட் டு டிஃபென்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அப்போ 104 and 106 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 104ம் ஏற்கனவே பார்த்துட்டோம். 106 வந்து ஒரு இன்னசென்ட் பர்சன் அஃபெக்ட் ஆயிட்டா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் பண்ண முடியாது. இஃப் தட் அஃபென்ஸ் இஸ் வித் ரிகார்ட் டு காசிங் டெத் அண்ட் ஐ cannot choose who is that offender அப்படின்னா I can even continue that run of risk even against that innocent person. So இதுதான் இன்னைக்கு கிளாஸ். Thank you.